லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். இந்த பார்க்கிங் படம் பாத்தீங்களா? பார்க்கிங் படத்துல என்ன நடக்கும்? ஒரு வயசானவர், ஒரு யங்கு, ஹரிஷ் கல்யாண் யங்கு, ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஸ். இந்த படத்துலயும் ஹரிஷ் கல்யாண் யங்கு, அட்டகத்தின சீனியர், ரெண்டு பேரும் நடக்கிற ஈகோ கிளாஸ் தான். ஈகோ கிளாஸ் தான் படமே. படத்துல வந்து கிரிக்கெட் உள்ள வருது. இதுதான் வந்து நடக்குது உள்ள படம் ஃபுல்லாவே. இதுல என்ன ஒரு அடிஷனல் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த டீல வந்து லெமன் அடிஷனல் ஆட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதுல ஜாதி வந்து அடிஷனல் ஆட். அதுதான் வந்து கதையோட கான்செப்ட். இந்த படம் வந்து என்ன நீங்க உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்டா கொடுக்குது அப்படின்னா, இந்த சிம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சிம்பத்தியை இந்த படம் நல்லாவே கொடுக்குது. அதாவது இவன் பாவம், இவனை வந்து அடிஷனலா வந்து இந்த பாவத்தை வந்து நீங்க கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி ஒரு சீனை கொடுப்ப அப்படின்னா என்ன கொடுப்ப? அதுதான் இந்த படம் பண்ணிருக்கு. ஒருத்தனை பாவமா காட்டி நெக்ஸ்ட் சீன் அவனை கூஸ் பம்ப்ஸ் காட்டுறது. அந்த லேடிக்கா இருந்தாலும் சரி, அட்டகத்தி தினேஷ்கா இருந்தாலும் சரி, இந்த எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் பொருந்தும். அவங்கள வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பாவமா காட்டுவாங்க, ஆனா அவங்கள வந்து நல்லா விளையாடி கூஸ் பம்ப்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க. இது இந்த வைப்பு புரியுது அவங்களுக்கு, ஆடியன்ஸ்க்கும் தேட்டருக்கும் உண்டான வைப்பு. இதுதான் இங்க படத்துல ஃபுல்லாவே நடக்குது. சிம்பத்தி எதை கிரியேட் பண்ணாங்க. நீங்க ரீசெண்டாவே எடுத்துக்கோங்க, ப்ளூ ஸ்டார் தாங்க. ப்ளூ ஸ்டாரே தான். ப்ளூ ஸ்டார்ல வந்து என்ன நடக்கும்? 2 ஏரியா 2 யங்ஸ்டர்ஸ். நீ யங்ஸ்டர்ஸை விட்டு மாமனார் வருவாங்க, என்ன நடக்குது அதை போட்டுக்கோ. அதே தான் இந்த படம். பெருசா டிஃபரெண்டே கிடையாது. யார் கெத்து? அவங்க ஏரியால அவங்க கெத்து, இவங்க ஏரியால இவங்க, 2 பேர்ல யார் கெத்து? இதான் கான்செப்ட். இதே தான் போயினுது. இது எல்லா பத்தியும் எடுக்குது தானே. புதுசா என்ன எடுக்கிற நீ? சரி, நீ புதுசு சொல்லிட்டு ஜாதியா புதுசா? ஜாதி புதுசா எல்லா பத்திலயும் தான் வருது. அதே தான் எடுத்துன்னு வரேன். ஏன் அதான் அதான் சொல்றேன். அந்த படம் வந்து முக்கியம். இந்த படத்துல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அட்டகத்தி தினேஷோட அந்த லுக்கு, அவரோட லுக்கு வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த ஊர் சைடு ஏத்த மாதிரி அவரோட லுக்கு பாக்கிறதுக்கு வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து படத்தோட பெரிய அட்வான்டேஜ். இந்த லுக்கு ஏத்த மாதிரி கெத்து மெயின்டைன் பண்றதுல வந்து அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அதுதான் வந்து பெரிய அட்வான்டேஜ் படம். ஹரிஷ் கல்யாண் வந்து பெருசா சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னாலும், அந்த கதைக்கு தேவையான கண்டென்ட் வந்து நார்மலா எடுத்துன்னு போயிட்டாரு. நீங்க ஹரிஷ் கல்யாண் பெருசா எடுத்துன்னு வராதீங்க. அவர் வந்து நார்மல் கண்டென்ட் தான். நீங்க கெத்து லுக்கு பர்ஃபார்மன்ஸ் எடுத்துன்னு போனா அட்டகத்தி தினேஷ். ஹரிஷ் கல்யாணாக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க படத்துல. ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். டேரக்டர் ஒரு 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரத்துல என்னென்ன மெசேஜ் எல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா மெசேஜும் கொடுத்துட்டாரு. எமோஷன் சொல்லும் போது படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன்லாம் ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பர்சன் அதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னா அவருக்கு அது எப்படி ஒரு எமோஷனா இருக்கு அப்படின்றது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னமோ அந்த படத்தோட டிராவல் வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீட் எட்ஜில் உட்கார வச்சிருப்பாங்க நம்மள. அற்புதமான ஒரு படம். இல்லை அந்த பீரியாடிக் சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக அந்த ஒரு பீரியட்ல எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் நிறைய வருது படத்துல. ஸோ அந்த டைம்ல எடுக்கும்போது என்னென்னலாம் அந்த டைம்ல கரெக்டாக அந்த டைம்ல என்னென்ன கிரேஸ் இருக்கும், ஒருத்தன் ஒரு கிரிக்கெட் விளையாடுறானா அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு என்ட்ரி சாங் போறதாக இருக்கட்டும், ஒரு பெட் மேட்ச் ஆடுறது இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையில நல்லா இருந்தது, ரசிக்கும் வகையில் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே இது பண்ண முடியாது. எல்லாமே ப்ரெடிக்டட் சீனாக தான் இருந்தா கூட பட் எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லேக்ன்றது வரவே வராது. புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்போம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக எடுத்திருக்காருன்னு சொல்லணும் டேரக்டர். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க பார்க்கிங் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. பார்க்கிங்லயும் சேம் இதே ஒரு பேஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஈகோன்ற ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் அதே ஈகோ தான். பட் இவங்க யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் கிரிக்கெட் அப்படின்ற அந்த ஒரு இதில் ஆரம்பிக்குது. மற்றபடி நீங்க ஜென்ரலா கிரிக்கெட் படம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் படம் எடுத்தீங்கன்னா, ஒன்று ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பாலிடிக்ஸ் மட்டுமே படமா காட்டுவாங்க, இல்லை ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரான் அப்படின்றது மட்டும் காட்டுவாங்க. இது அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலாக அது காளி வெங்கட் படத்துலேயே ஒன்று சொல்லுவார், உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் ரீசன், அதுக்கு என்ன ரீசன் கேட்குறீங்க அப்படின்னு. அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, வெளியில இருந்து பாக்குறவங்க அதை எப்படி பார்ப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாரம் பூரா ஒருத்தன் எழுந்து கிளம்ப மாட்டான், ஆனா ஞாயிற்றுக்கிழமை பட்டு கிளம்பி கிரிக்கெட்ல போவான் இல்லையா. அப்ப பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, அது அவனுக்கு எவ்வளவு பெரிய எமோஷன்றது நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு சூப்பரா டேரக்ட் அதை கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு நமக்கு அது நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா, அற்புதமா. அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீ ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் படத்தில் காமிச்சிருப்பாங்க. உண்மையில அதுதான் ரசிக்கும் வகையில் இருந்துச்சு. படத்தில் எந்த இடத்துலையும் ஒரு ஆபாசம்ன்றது இல்லை. ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஒரு புருஷ முன்னாடிக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லவ் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்க ஒரு எமோஷன் எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப கடன் மாடை விற்று தான் நான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த நிலைமையில கூட கிரிக்கெட்டை விட்டு கொடுக்காத அந்த நபர்னும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுவானா, குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு இப்படி பண்ணுவானா. ஆனால் அவன் பண்ணுறான்னா அதுக்கு அதை நம்மளே ஏற்று தான் பார்ப்பான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் படத்தில் நமக்கு எமோஷனாக கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு என்ன காட்ட முடியுமோ காமிச்சிருப்பாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஒரு டேரக்டர் நிறைய மெசேஜா போட்டு திணிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் அட் த எண்ட் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டேரக்டர் பொறுத்த வரைக்கும் 2.5 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க, நான் என்னென்ன காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காமிச்சு உங்களை ஹாப்பி பண்ணதா ஹாப்பியா வச்சுக்கதான் நான் பார்ப்பேன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காமிப்பாங்க. யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடணும், ஏன் பெண்கள் கிரிக்கெட்ல விளையாடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு படம் ஆக்சுவலா, உண்மையிலே நல்ல படம். நல்லா இருக்கும். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டர் மாதிரி ஒரு லுக்ல இருப்பாரு. அடுத்த ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வயசான ஒரு லுக்ல இருப்பார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல. அது நம்புறாம இருக்கும். வேற யாரா பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஏதாவது இவங்க மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு அது செட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஒரு குழந்தைக்கு அப்பான்ற மாதிரி நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மெசேஜ் ஓவரா போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அது மட்டும் தான். மற்றபடி மைனஸ் நான் பெருசா அது கூட நான் ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. சூப்பர். காளி வெங்கட் சூப்பர், பாலசரவணும் சூப்பர். ரெண்டு பேருமே வந்து எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். லவ் சீக்வன்ஸ் இருக்கு படத்துல, பெருசா இல்ல, ஆனா அங்கங்க இருக்கு. லவ் வந்து படத்துக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா லவ் மட்டுமே கம்ப்ளீட்டா தேவைன்ற மாதிரி இல்ல, லவ் போர்ஷன் இருக்கிறதால தான் படம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் உள்ள இருக்கு. ஸோ அதனால லவ் வந்துருக்கு. இது ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல எமோஷன், நல்ல ஒரு ஃபைட்டு, அண்ட் தென் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. இப்போ வந்து நம்ம நிறைய படங்கள்ல வந்து நம்ம அதை ரொம்ப மிஸ் பண்றோம். இதுல வந்து அது இல்லாம ஒரு ஸ்டோரியா, ஒரு கதையா வந்து நகர்ந்து போறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் தென் வந்து இன்ட்ரோலயே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சாரோட ரெஃபரன்ஸ், அந்த சாங் வச்சு கொடுக்குற அந்த சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படமாக தான் வந்து இது இருக்கு. நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு, நிறைய பழைய படங்களோட அந்த ஸ்டோரிஸ் இருக்கு. படத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும் இல்லையா, அதுக்கு படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. தினேஷோட அந்த ஏஜ்டு கேரக்டரா இருந்தாலும் சரி, ஹரிஷ் கல்யாணோட அந்த சின்ன வயசு கேரக்டரா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஏத்துக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. என்னடா இவன் மருமகனா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த தாட்டே வந்து படம் பார்க்கும்போது வரல. மேபி நம்ம ஸ்டோரிக்காக நம்ம இப்படி சொல்றோம், அவர் கதைக்காக அவர் ஒரு மருமகன், இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்றோம். பட் ஆனால் அது நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ஜாதி இப்போ ஊர் சைடு அப்படின்னாலே அது இருக்கும் அப்படின்னு இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு வச்சுருக்காங்க, ஜாதி வந்து வச்சுருக்காங்க. அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது. ப்ளஸ்ஸு வந்து நிறைய இருக்குது ப்ரோ. படத்தோட மியூசிக் ப்ளஸ்ஸு, ரெண்டு பேரோட ஆக்டர் ப்ளஸ்ஸு, அந்த லவ் போர்ஷன்ஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து கேப்டன் சாரோட சாங் ரெஃபரன்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, படத்தில் இருக்கிற காமெடி, பாலசரவணனா இருக்கிறோம், அந்த ஆப்போசிட் டீமில் ஒருத்தர் இருப்பார், ஸோ அவருடைய காமெடி வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ளஸஸ் வந்து சொல்லி போயிட்டுருக்கான். மைனஸ் வந்து எனக்கு பெருசாக தெரில ப்ரோ. மைனஸ் வந்து மேபி நான் இன்னும் அந்த மூடில் இருக்கிறதுனால எனக்கு மைனஸ் என்னவோ தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான், அது வந்து மைனஸ்லாம் எனக்கு பெருசாக தெரியல. இதுலேயும் ஒரு ஹீரோ தான் ப்ரோ. இதில் வந்து அவர் வந்து சைடு கேரக்டர்லாம் கிடையாது, இதில் வந்து அவர் ஹீரோ தான். அவர் இதில் வந்து ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோ, அவர் வந்து செகண்ட் ரோல் அப்படிலாம் இல்லை. ரெண்டு பேருமே இதில் ஹீரோ தான். ரெண்டு பேரும் வந்து மாஸாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஜ்டாக இருக்கிறது தான் வந்து அந்த அவருக்கு இதுவாக இருக்குமே தவிர, அது வந்து கேரக்டருக்காக அந்த ஏஜ்டு காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் படத்தில் வந்து அவர் ஏஜாகவே தெரிய மாட்டார். தாடி மட்டும் வெள்ளையாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் அவரோட அந்த லுக்கு, அவர் நடிக்கிற அந்த நடிப்பு, ஒரு லவ் சீன்லாம் வந்து அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சேர்ற சீன்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருப்பார். குக்குல ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பார் இல்லையா, ஸோ அதை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தியாக வந்து ஸோ அந்த சீனில் வந்து தினேஷ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து அவர் வந்து செகண்ட் கேரக்டர்லாம் இல்லை, அவரும் ஹீரோ தான்.